Hi friends, Assalamu alaikum. Welcome to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரமதான் நல்லபடியாக பெய்து கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கும் இஃப்தார் டேபிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் கொண்டு செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலாக பிரெட் பாக்கெட் ஒன்று செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். நான் இங்கே இந்த பிரெட் பாக்கெட்டை செஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு செல்லல. நான் இது செய்ய போக்களே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கொண்டே செய்கிறேன். எங்கிட்ட இந்த பிரெட் பாக்கெட்டை செஞ்சு கொள்றதுக்கு நான் ஸ்லேஸ் பான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் 2 ஸ்லேஸ் பான் எடுத்து அதை இப்படி 4 சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி 4 சைடையும் கட் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் ரோல் பண்ணி இங்கேருந்து பான் ஸ்லேஸ் 2 சப்பையாக்கி எடுக்க போகிறேன். நல்லா இப்படி டைட் பண்ணி சப்பையாக்கி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நல்லா இப்படி ரோல் பண்ணி சப்பையாக்கி எடுத்துக்கொள்ளணும். நல்லா இப்படி சப்பையாகி கொண்டு எங்கட இந்த பான் ஸ்லேஸை நான் ஒரு கட்டர் ஒன்று வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் ரவுண்ட் ஷேப்புக்கு. இது ரவுண்ட் ஷேப்புக்கெண்டே இல்லை, இது உங்களுக்கு தேவைண்டா பாக்ஸ் ஷேப்புக்கோ ரவுண்ட் ஷேப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு இது இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்த போகிறோம். இந்த கட் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ரா பீசஸ் வீசவான அதை வச்சுக்கோங்க, இது எங்களுக்கு தேவைப்படும். அதை வீசாமல் அதை நான் அப்படியே வச்சுட்டு நான் எங்களோட மற்ற எல்லா பான் ஸ்லேஸையும் இதே மாதிரி நல்லா சப்பையாக்கி ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட்டரால் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதே ஆட்டம் எங்களோட எல்லா பான் ஸ்லேஸையும் கட் பண்ணி ரோல் பண்ணி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி வெட்டி கொண்டு எங்களோட இந்த எக்ஸ்ட்ரா பான் துண்டுகளை நான் வீசாமல் இதை எடுத்து சின்ன சின்ன துண்டாக பிச்சு கொள்ள போகிறேன். இப்படி எல்லா பான் துண்டையும் சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி பிச்சு கொண்டு எங்கடிந்த பான் துண்டுகளுக்கு நான் 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கார்லிக் பவுடர் இல்லாட்டி கார்லிக் பேஸ்ட் சரியாக ஆட் பண்ணிக்கொள்ளலும். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பேனோட அடுப்பில் வச்சு எங்களோட பேனில் இந்த பான் துண்டுகளை போட்டு இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட பான் துண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா விளங்கும். நான் இது இப்படி பிடிச்சி உடைச்சா 2 துண்டுக்கு உடையிற மாதிரிக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது இப்படி பிடிச்சி நெசுக்க போக்கில் தூளாகிற மாதிரிக்கு தான் நீக்குது. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொண்ட எங்களோட இந்த எக்ஸ்ட்ரா பிரெட் பீசஸ் எல்லாம் நான் இது ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இதை கொஞ்சம் நான் பிளெண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆல்ரெடி நான் எங்களோட சேனலில் பிரெட் க்ரம்ஸ் செய்கிற மாதிரி காட்டிக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டு செய்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் போடாமல் பிரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கொள்ளணுமெண்டா நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற எங்களோட பிரெட் க்ரம்ஸ் செஞ்ச வீடியோவை பார்த்து அந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளலும். இப்போ நான் இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கொள்ளணும். பாருங்கள், இப்படி நல்லா பவுடர் பண்ணிக்கொள்ளணும், துண்டு துண்டு ஒன்றும் இல்லாமல்.
இப்படி செஞ்சு தண்ணி படாமல் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எங்களுக்கு இதை ஒரு 2-3 மந்த் வச்சு யூஸ் பண்ணலும் ஒன்றும் ஆகாது. நான் எங்கிட்ட பிரெட் பாக்கெட்டை செஞ்சு கொள்றதுக்கு இப்படி ஃப்ளேவர் போட்டு பிரெட் கிராம்ஸ் செஞ்சு எடுத்துக்கிறேன். நாங்கள் பிரெட் பாக்கெட் செய்ய போக்கல ஃப்ளேவர் இல்லாமல் சும்மா பிரெட் கிராம்ஸ் செஞ்சு செய்கிறத விட இப்படி கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டு பிரெட் கிராம்ஸ் செஞ்சு நாங்கள் பிரெட் பாக்கெட் செஞ்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஃப்ளேவர் போட்டு பிரெட் கிராம்ஸை செஞ்சுட்டு வாங்க நாங்கள் இப்போ எங்கிட்ட பிரெட் பாக்கெட் எப்படி செய்கிறேன்றது பார்ப்போம். எங்கிட்ட பிரெட் பாக்கெட்டை செஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் இப்போ செஞ்சு கொண்ட எங்கிட்ட ஃப்ளேவர் போட்ட பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கிறேன், முட்டை எடுத்துக்கிறேன், நாங்கள் ரோல் பண்ணி கட் பண்ணி கொண்ட எங்களோட பிரெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். 3 முட்டை எடுத்து அதை கொஞ்சம் கரண்டியால் நல்லா பீட் பண்ணி கொள்கிறேன். முட்டையை நல்லா இப்படி பீட் பண்ணிவிட்டு நான் இப்போ எங்கிட்ட ரோல் பண்ணி கட் பண்ணி கொண்ட பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்து எங்கிட்ட முட்டையில் டிப் பண்ணி கொள்கிறேன். இப்படி முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எங்கிட்ட பான் ஸ்லைஸ் எடுத்து நான் செஞ்சு கொண்ட பிரெட் கிரம்ஸில் வச்சு இதை பரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுக்கணும். நல்லா எங்களோட பாண்டை 2 சைடுக்கும் இந்த பிரெட் கிரம்ஸ் நல்லா பட்டு வர மாதிரிக்கு. எங்கிட்ட பான் ஸ்லைஸை நான் இப்படி செஞ்சு எடுத்து வைக்கிறேன். இதே மாதிரி எங்களோட மற்ற பான் ஸ்லைஸ் எல்லாத்தையும் நான் முட்டையில் போட்டுட்டு அதே மாதிரி பிரெட் கிரம்ஸ்லையும் போட்டு 2 சைடுக்கும் பிரெட் கிரம்ஸையும் பூசி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது ஒரு மேஜிக் ஸ்நாக்ஸ் உண்டு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு செய்ய போக்களை விளங்கும். இப்படி எங்களோட எல்லா பான் ஸ்லைஸையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட பான் ஸ்லைஸ் எல்லாத்தையும் நான் இப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கிட்ட இந்த பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கொள்றதுக்கு நான் பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்கிட்ட இந்த பேன் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல எங்களோட பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கொள்றதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்கிட்ட ஆயில் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதில் நான் செஞ்சு கொண்டு பிரெட் ஸ்லைஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இப்போ விளங்கும் நான் ஏன் இதுக்கு மேஜிக் ஸ்நாக்ஸ் என்று சென்னேன்ட்டு. ஏன்னா நான் இதுக்கு பொங்குறதுக்கு ஈஸ்ட்டோ பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஒன்றும் நான் போடலை. சும்மா எங்களோட ப்ரெட்டை வச்சு தான் நாங்கள் செஞ்சோம். ஆனால் இது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா விளங்கும் நல்லா பசந்தாக போல் ஷேப்புக்கு இது பொங்கி வந்திருக்குது. அதனால தான் நான் இதுக்கு மேஜிக் ஸ்நாக்ஸ் என்று சொன்னேன். எங்களோட இந்த பிரெட் பால்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட இந்த பிரெட் பால்ஸில் கலர் மாறிக்கொண்டு வருவது எனக்கு இப்போ இந்த கலர் போதும். நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்கிட்ட பிரெட் பவுல்ஸ் எல்லாம் நல்லா பொங்கி பசந்தாக வந்திருக்குது. நான் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதே மாதிரி எங்கிட்ட மற்ற எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பவுல் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஏழுமாவும். எங்கள்கிட்ட இந்த பிரெட் பாக்கெட் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.
அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்ட எங்களோட பிரெட் பவுல்ஸ் எல்லாம். நான் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பசந்தாக வந்திருக்குது. இந்த மாதிரி எங்களோட பிரெட் பவுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொள்ளணும். வாங்க, நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இந்த பிரெட் பாக்கெட்டுக்கு போடுற ஃபில்லிங்கை செஞ்சு கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட ஃபில்லிங்கை செஞ்சு கொள்றதுக்கு நான் பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பேன் ஹீட் ஆக போக்கில் நான் அதுக்கு 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். எங்களோட ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் அதுக்கு சின்னதாக வெங்காயம் ஒரு காய் எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இந்த ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட வெங்காயம் கொஞ்சம் சோட்டையாகிக்கொண்டு வரப்போக்கில் நான் அதுக்கு கிழங்கு 2 காய் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எங்களோட வெங்காயமும் கொஞ்சம் கலர் மாறி எங்களோட கிழங்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கார்லிக் பவுடர் இல்லாட்டி கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளும். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஜிஞ்சர் பவுடர் இல்லாட்டி ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளும். இதுக்கே நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 500 கிராம் கோழி எடுத்துக்கிறேன். கோழி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி கட் பண்ணிக்கொண்டு எங்களோட கோழியை இதிலே போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 1 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொச்சிக்காத்தூள் போட போக்கில் பார்த்து உங்களோட காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. ஏண்டா நாங்கள் இதுக்கு துண்டு கொச்சிக்காயெல்லாம் போட்டிக்கிறதுனால நீங்கள் உங்களோட காரத்தை பொறுத்து கொச்சிக்காத்தூள் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இது கொஞ்சம் நல்லா குக்காகி வர காட்டிலையும் நாங்கள் ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட சிக்கனில் கொஞ்சம் தண்ணி வற்றிக்குது. தண்ணி வற்றி லைட்டாக ஃப்ரை ஆகிற மாதிரி வருது. இப்போ இதில் உப்பு போதுமாண்டு பார்த்துக்கொள்ளணும். உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். இதுக்கே நான் பெல் பேப்பர் 3 கலரில் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பெல் பேப்பர் இல்லைண்டா இதுக்கு உங்களுக்கு கறி கொச்சிக்காவும் போட்டு செஞ்சு கொள்ளும். பெல் பேப்பரையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட சிக்கன் ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிட்டு நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க, இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பிரெட் பாக்கெட்டை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். எங்கள்கிட்ட பிரெட் பாக்கெட்டை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் ஃப்ரை பண்ணிக்கொண்டு எங்களோட பிரெட் பவுல்ஸ் எடுத்துக்கிறேன். சலாட் எடுத்து அதை சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். நான் செஞ்சு கொண்ட சிக்கன் ஃபில்லிங்ஸ் எடுத்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். வாங்க, நாங்கள் இதை இப்போ எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்கள்கிட்ட பிரெட் பவுல்ஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட பிரெட் பவுல்ஸ் எல்லாம் நல்லா ஆறிக்குது. இப்போ நான் இதை எடுத்து 2க்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த பிரெட் பவுல்ஸை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது கொஞ்சம்
ஆறினத்துக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்கேன். இதை கத்தியால் வெட்டையிலாட்டி உங்களுக்கு சாப்பாடு கட் பண்ணுற கத்திரி ஒன்று எடுத்து அதாலையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். நான் இப்போ எங்களிருந்த பிரெட் பவுல்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எங்களிருந்த பிரெட் பவுல்ஸை கட் பண்ணி எடுத்தால் நல்ல உள்ளுக்கு இப்படி இடம் இருக்குது. எங்களுக்கு இதில் ஃபில்லிங்ஸ் வச்சுக்கொள்கிறதுக்கு ஏலும். எங்களோட பிரெட் பவுல்ஸ் நல்லா ஆறியிருந்தால் தான் எங்களுக்கு இப்படி கட் பண்ணி எடுக்க இயலும். அப்படி இல்லாமல் நாங்கள் சூடோடு கட் பண்ண போனோமெண்டா இது உடையும். ஏன்னா இது கொஞ்சம் கனமாய்க்கிறதுனால உடைய பார்க்கும். அப்படி இல்லாமல் நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்படி கட் பண்ணினோமெண்டா உடையாமல் நல்லா பசந்தாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலுமாகும். இப்போ நான் எங்களது கட் பண்ணி கொண்ட பிரெட் பாக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு சின்னதாக கட் பண்ணி கொண்ட சலாதில் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு கொண்ட சிக்கன் ஃபில்லிங்கால் கொஞ்சத்தையும் அதிலே வச்சுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். டொமேட்டோ சாஸையும் ஊற்றி என்னோடய பிரெட் பாக்கெட்டை நான் இப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் இப்படி சாஸ் ஊற்றியும் வைக்கலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த சலாதில் போட்டு சிக்கன் ஃபில்லிங்ஸ் வச்சு அதை ட்ரேயில் வச்சுட்டு சைடில் வேறு சின்ன பவுல் ஒன்றில் டொமேட்டோ சாஸ் ஊற்றி வேறையாக வைக்க மேலும். இந்த பிரெட் பாக்கெட் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கன் ஃபில்லிங்ஸ் என்றே இல்லை, ஃபிஷ் போட்டும் செய்யலும், இல்லாட்டி பீஃப் போட்டும் செஞ்சு கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சிக்கன் ஃபிஷ் பீஃப் ஒன்றும் இல்லாமல் வெஜிடேரியன் மாதிரி வெஜிடபிள் ஃபில்லிங்ஸ் ஒன்று போட்டும் செஞ்சு கொள்ளையிலும். நான் செய்கிற மெத்தடை காட்டினேன். உங்களுக்கு இதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ஒன்று போட்டு செஞ்சு கொள்ளையிலும். இப்படி எங்களுக்கு சோஸ் போடாமல் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இப்படி எங்களோட மற்ற எல்லா பிரெட் பவுல்ஸையும் கட் பண்ணிவிட்டு பிரெட் பாக்கெட் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நான் இன்றைக்கு ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பிரெட் பாக்கெட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். உங்களோட வீட்லேயும் எல்லோரும் விருப்பமாக தின்னுவாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோட இஃப்தார் டேபிளுக்கும் எங்களிருந்த பிரெட் பாக்கெட் ஸ்நாக்ஸை சேர்த்துக்கொள்கிறதோட எங்களிருந்த பிரெட் பாக்கெட் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.